அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். குழந்தை வரம் வேண்டுவோர், மிகுந்த கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள், வீட்டில் சுபகாரிய தடை உள்ளவர்கள், நாளைய தினம் 26/8/24 கிருஷ்ண ஜெயந்தி என்று செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை வரம் வேண்டுவோர் வழிபடும் முறை. கிருஷ்ணர் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது சேட்டைதான். மாயக்கண்ணனின் சேட்டை லீலைகளை நாம் அனைவருமே அறிவோம். உங்களுக்கும் இந்த மாயக்கண்ணனைப் போல குழந்தை வேண்டுமா? நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டிருக்கிறீர்களா? நாளைய தினம் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். பின் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கிருஷ்ணரின் சிறிய பாத அடிச்சுவடுகளை வரைந்து பூஜை அறை வரைக்கும் வரைய வேண்டும். அதாவது கிருஷ்ண பகவானே நம்முடைய வீட்டிற்கு வந்து உங்கள் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு வரம் கொடுப்பதாக நம்பிக்கையோடு இதை செய்ய வேண்டும். பின் நம் வீட்டில் ஆளிலை கிருஷ்ணன் படமோ அல்லது விக்கிரகமோ கிருஷ்ணன் தவழ்ந்து வருவது போன்ற படமோ அல்லது விக்கிரகமோ இருந்தால் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களது விரதத்தை தொடங்குங்கள். நாள் முழுவதுமே விரதம் இருப்பது சிறப்பு. தண்ணீர் குடிக்கலாம். உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டுமல்லவா? கொஞ்சம் சிரமப்பட்டு நாளைய தினம் எதையும் சாப்பிடாமல் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ணரை நினைத்து விரதம் இருங்கள். கிருஷ்ணருக்கு தேவையான பலகாரங்களை உங்கள் கையாலேயே செய்யுங்கள். உங்களால் முடிந்த பலகாரங்களை செய்வது நல்லது. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டிற்கு மாலை நேரம்தான் உகந்தது. அதனால் பொழுது சாய்ந்த பிறகு 6:30 மணிக்கு மேல் கிருஷ்ணருக்கு உங்களால் முடிந்த அலங்காரங்களை செய்து நீங்கள் செய்த பலகாரங்களை கிருஷ்ணருக்கு நிவேதனமாக வைத்து கூடவே வெண்ணெயை கட்டாயமாக வைக்க வேண்டும். இதோடு கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான மயிலிறகு, புல்லாங்குழல் இந்த 2 பொருட்களையும் வாங்கி பூஜை அறையில் கிருஷ்ணரின் திருவுருவ படத்திற்கு முன்பு வையுங்கள். கணக்கு என்பது உங்களுடைய விருப்பம்தான். 5, 11, 21 என்று எந்த கணக்கில் வேண்டுமானாலும் நீங்கள் மயிலிறகையும் புல்லாங்குழலையும் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கிக் கொள்ளுங்கள். நாள் முழுவதுமே கிருஷ்ணரின் மந்திரங்களை நீங்கள் ஜபிக்கலாம். கிருஷ்ணரின் இனிமையான பாடல்களையும் பாடலாம். பூஜையின் போது ஒலிக்கவிட்டும் கேட்கலாம். அதன் பின்பு கிருஷ்ணரின் முன்பு கணவன் மனைவி இருவரும் தம்பதியாக அமர்ந்து மனமுருகி குழந்தை வரம் கேளுங்கள். விருப்பப்பட்டால் கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். குறிப்பாக கிருஷ்ணரின் மந்திரங்களை கூறி துளசியால் அர்ச்சிப்பது மிகவும் நல்லது. இறுதியாக கிருஷ்ணருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா புல்லாங்குழலும் மயிலிறகும், அதை எடுத்து உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கும் சிறிய குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்து விடுங்கள். நீங்கள் செய்த பட்சணங்களிலிருந்து கொஞ்சம் எடுத்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்து விடுங்கள். பின்பு நீங்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்தால் அடுத்த வருடம் உங்களுடைய வீட்டில் மாயக்கண்ணன் பிறந்திருப்பான் என்பது நம்பிக்கை. மிகுந்த கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் கிருஷ்ணரை வழிபடும் முறை. தன் நண்பர் குசேலர் கொடுத்த ஒரு பிடி அவலை சாப்பிட்டு கிருஷ்ணர் அவரது வீட்டில் செல்வ வளங்களை வாரி வழங்கிய கதை நம் அனைவருக்குமே தெரியும். அதனால் நாளைய தினம் இறைவனுக்கு அவல் நைவேத்தியமாக வைக்க மறக்கவே கூடாது. அவல் வெல்லம் சேர்த்த கலவையை நிவேதனமாக வைக்க வேண்டும். முடிந்தால் அவல் கேசரி கூட செய்து வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நாளைய தினம் அவல் வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு மாயக்கண்ணன் பணமழையை பொழியச் செய்வான் என்று நம்பிக்கையோடு அவலை நிவேதனமாக படையுங்கள். வீட்டில் சுபகாரிய தடை உள்ளவர்கள் வழிபடும் முறை. வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை என்பவர்கள் இந்த தீபத்தை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் ஏற்றலாம். ஆலமரத்திலிருந்து ஒரு இலையை வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். அந்த இலையை மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு பூஜை அறையில் வைத்து அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் சுப காரிய தடை விலகும்.
இந்த தீபத்தை கிருஷ்ண ஜெயந்தி பூஜை சமயத்திலேயே பூஜை அறையில் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது சிறப்பு. நாளைய தினம் முழு நம்பிக்கையோடு கிருஷ்ணர் வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் வேண்டிய வரம் கிடைக்கும். அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.